ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு சோகமான நியூஸு. நேற்று எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎஸ்பி கட்சியோட தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. தென் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி விஷயம் இன்னும் இப்போ தான் வந்து முடியவே இல்லை. ஏகப்பட்ட பேர் இறந்து அந்த விஷயமே முடியவே இல்லை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சோகமான நியூஸு. தென் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்கீல் முடிச்சிருக்காரு. ஏகப்பட்ட சின்ன பசங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வக்கீலை நோக்கி நகர்த்தியிருக்காரு. தென் ஏகப்பட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு பிஏபிஎலுக்கு வந்து உதவி பண்ணிட்டுருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. தென் இந்த மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் கொன்னாங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, முன்விரோதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட் வந்து அவர் வீட்டு வாசல்லையே வச்சு வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் டிஎம்கே சைடு திரும்புது. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பேசிட்டு வராங்க. தென் என்னதான் நடந்துட்டு இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ் சைட்லேருந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவர் அதை கண்டுக்காமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்திருக்காரு. தென் ஒரு 7-8 பேர் சேர்ந்து பைக்கில் வந்து டெலிவரி பாய் போல் வந்து கண்டந்துணமாக வெட்டியிருக்காங்க. வேறு மாதிரி வெட்டி இறக்கும் அளவுக்கு ரொம்ப இஷ்யூ ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கட்சியை சார்ந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடியை வாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு சோகமான நியூஸு. ஒரு மாநில தலைவருக்கே, பிஎஸ்பி மாநில தலைவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய கொலை விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தென் சட்டம் ஒழுங்கு எந்த லெவலுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இதுலேருந்து. தென் இறந்துட்டார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.